வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 29ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட் ஜோனில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,231 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,340 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,492 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,970 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,818 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,709 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே சைட்வேஸில் மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் இந்த மூவ்மெண்ட், இதே மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி நமக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது. இந்த மூமெண்ட்டை நமக்கு என்ன மாதிரி ஃப்ளக்சுவேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை நமக்கு ரீச் பண்ணிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி நமக்கு கீழே நிஃப்டி இறங்குச்சு. அதனால நம்ம நம்மளோட லெவலை எங்கே பிரேக் அவுட் பண்ணுது, நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம இப்போ வந்து 24,500 வந்து ரீச் பண்ணி பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி நமக்கு திரும்பவும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறத நம்ம அடுத்த லெவலுக்கு 750 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து நம்ம 25,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதே இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்சுவேஷன் இந்த 23,900 பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம 800 வரைக்கும் நிஃப்டி மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கேயும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,400 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தான் இந்த சப்போர்ட் அண்ட் இந்த ஜோனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லெவல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கடைசியில் நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இன்னைக்கு ஓப்பனிங் நெகட்டிவில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி நமக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆனதுனால நமக்கு அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால நமக்கு சீக்கிரமாகவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஜோனை செட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு 3 பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 52,209 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,395 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,620 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 51,798 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,573 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 51,387 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. நம்மளோட சேனலில் நமக்கு பார்த்தீங்கன்னா மேலே ரீச் ஆயிருக்கு. ஆனால் இங்கே நமக்கு இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. நமக்கு அதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. பவுன்ஸ் பேக் ஆகிட்டு நமக்கு பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் இந்த கரெக்டாக பார்த்தீங்க இங்கே டபுள் பாட்டமில் நமக்கு வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்லேயே நமக்கு கரெக்டாக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோனு மேலும் அந்த பார்த்தீங்கன்னா இங்கே 51,700 பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை நமக்கு பேங்க் நிஃப்டி மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ட் லெவல் 52,600 முதல்ல பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா
நமக்கு பேங்க் நிஃப்டி முடியும் தருவாயில பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகினாலும் நெகட்டிவ்ல முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.